get familiar. So if you don't know by now, then you should probably get familiar. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சாண்டில்யன் அவர்களின் விஜயமகாதேவி பாகம் 3 அத்தியாயம் 31 பதுமைகள் 4. சமந்தக்கூடம் என்று சிங்களத்திலும் ஆடம் ஸ்பீக் என்று ஆங்கிலத்திலும் அழைக்கப்பட்டு வரும் அந்த மாபெரும் மலையிலிருந்து சிறிது தூரத்துக்கு அப்பாலிருந்த பாழடைந்த விகாரத்திலிருந்து புறப்பட்டு பல சிற்றருவிகளையும் காடுகளையும் கடந்து 2 நாள் துரிதமான பயணத்திற்கு பிறகு மகாவலி கங்கையின் சிற்றருவியை தாண்டி ருகுணாவில் உள்ள குட்டசாலகா நகரின் புறக்காட்டை அடைந்து தூரத்தே தெரிந்த சிறுவிளக்கின் ஒளியை நாடி விஜயன் புரவியை நடத்தியதன் காரணத்தை புரிந்து கொள்ள முடியாத மூர்சமத் அங்கு 4 குடிசைகள் இருந்ததையும் அந்த குடிசைகள் ஒன்றில் சிறு விளக்கொன்றை ஏற்றி வைத்து 5 பேர் இருந்ததையும் கண்டு மிதமிஞ்சிய வியப்பை அடைந்தான். அந்த 5வரில் ஒருவன் சிங்கள மன்னனின் பழைய படைத்தலைவனான ஜேட்டதிசன் என்பதை உணர்ந்ததும் மூர்சமத்தின் வியப்பு உச்சியை அடைந்தது. இந்த இடத்துக்கு நாங்கள் வருவது இவர்களுக்கு எப்படி முன்னதாக தெரியும்? தெரிய வசதி இல்லையே என்று சிந்தித்த மூர்சமத், சரி, அப்படியே தற்செயலாக அவர்கள் இங்கிருந்து நாம் சந்தித்திருந்தால் அவர்களிடம் வியப்போ அதிர்ச்சியோ 2இல் 1 இருக்க வேண்டும். அதையும் காணோமே என்று தனக்குள் வினவிக் கொண்டாலும் அதை வெளியில் காட்டவில்லை. விஜயன் அந்த குடிசையை நோக்கி வந்தபோது அவனும் தனது புரவியை மன்னன் புரவியுடன் நடத்தினான். மன்னன் புரவியிலிருந்து குதித்த போது தானும் குதித்தான். மன்னன் புரவி மீது சேணத்தை விட்டெறிந்த போது தானும் தனது புரவி மீது சேணத்தை விட்டெறிந்தான். மன்னன் குடிசைக்குள் நுழைந்த போது தானும் நுழைந்து அந்த 5வரும் தலை வணங்கியதற்கு மன்னன் பதிலாக தலையசைத்த போது தான் மன்னன் இல்லை என்ற உணர்வால் அந்த 5வருக்கும் தலையை நன்றாகவே வணங்கினான். அவன் மன்னனை சகலத்திலும் நிழல் போல் பின்பற்றுவதை கவனித்த சேனாதிபதியான ஜேட்டதிசன் மெல்ல புன்முறுவல் செய்தான். அதன் காரணத்தை புரிந்து கொண்ட விஜயன், மூர்சமத் பழையபடிதான் இருக்கிறான். என்னுடன் இருந்து எனது தொந்தரவுகளை தாங்கிக் கொள்வதை தவிர வேறெதையும் அறியாதவன் என்று கூறிவிட்டு ருஹ்னாவின் நிலை எப்படி இருக்கிறது என்று வினவினான். அவர்கள் அங்கு எப்படி வந்தார்கள், ஏன் வந்தார்கள், தாங்கள் வருவது முன்னமே அவர்களுக்கு தெரியுமா? இந்த மாதிரி மன்னன் கேட்க வேண்டியிருக்க அதை விட்டு ருஹ்னாவின் நிலை பற்றி கேட்பதை பற்றி வியப்படைந்த மூர்சமத் வழக்கத்தை மீறி, ருஹ்னாவின் படைத்தலைவரே, நாங்கள் வருவது உங்களுக்கு முன்னமே தெரியுமா என்று ஒரு கேள்வியை வீசினான். ஜேட்டதிசன் புன்முறுவல் கொண்டு, மன்னர் சிங்களத்துக்கு திரும்பிவிட்டது வெகு சீக்கிரத்தில் நாடு முழுவதும் பரவிவிட்டது. போதாக்குறைக்கு இளையகேசதாது சோழர் படைகளும் சிங்கள படைகளும் கலந்த ஒரு படையுடன் இங்கு வந்து ருஹ்னாவின் இந்த பகுதியை ஆக்கிரமித்து கொண்டதும் அவனை சீதாவாகா நதி தீர்த்தத்திலிருந்து துரத்தியது சிங்கள மன்னர்தான் என்பதை புரிந்து கொண்டோம். தவிர அவன் இந்த பகுதியில் குழப்பத்தையும் கலவரத்தையும் விளைவிக்க துவங்கியதும் மன்னர் படையிலிருந்த பலரும் காடுகளுக்குள் மறைந்துவிட்டனர். இன்னும் சிலர் தென்மேற்கு பகுதிக்கு சென்று விட்டனர். மன்னர் படை திரட்ட துவங்கியதும் சுமார் 20,000 பேர் கொண்ட படை இங்கு உருவாகிவிடும். அப்புறம் இளையகேசதாது இந்த பகுதியில் அரைச்சனம் கூட இருக்க முடியாது. ஆகவே மன்னர் வந்தால் எப்படியும் இந்த பகுதியில் எங்காவது தான் வர முடியும் என்று தீர்மானித்து இங்கு எங்கள் தளத்தை அமைத்துக் கொண்டோம் என்று விளக்கினான் மூர்சமத்துக்கு. அப்பொழுதும் மூர்சமத் திருப்தி அடையவில்லை. இந்த பெரும் காட்டில் நீங்கள் இங்குதான் தங்கி இருப்பீர்கள் என்று மன்னருக்கு எப்படி தெரியும்? தவிர இந்த 5 குடிசைகள் தான் உங்கள் தளமா என்று வினவினான். மூர்சமத், இத்தனை நாள் மன்னரிடம் அவர் நிழலை போலிருந்து விட்டு அவர் என்ன நினைப்பார் என்பதை நீ புரிந்து கொள்ளாதது விசித்திரமாய் இருக்கிறது. மாற்றானாட்சி இங்கு நடக்கும்போது நாம் தளத்தை பகிரங்கமாக அமைக்க முடியாது. இளையகேசதாது இங்கிருந்து வடமேற்கில் உள்ள ஊர்வலா நகரத்தில் ஒரு படைப்பகுதியை நிறுத்தியிருக்கிறான். படையின் பெரும் பகுதி குட்டசாலகா மண்டலத்தின் தென்பகுதியில் இருக்கிறது. ஆகவே நமது படையை இடையில் நிறுத்தி இருக்கிறோம். அவன் எந்த திக்கிலிருந்து முன்னேற முயன்றாலும் நமது படைகள் தடுக்கும் என்று விளக்கிய ஜேட்டதிசன், மன்னவா, அமர்ந்து உணவருந்துங்கள் என்று வேண்ட மன்னன் அக்குடிசையின் ஒரு கோடியில் வாயிலை நோக்கிய வண்ணம் குடிசையின் மூங்கிலில் சாய்ந்து கொண்டான். மூர்சமத்தும் சற்று எட்ட அமர்ந்த பின்பு ஜேட்டதிசன் தன்னுடன் இருந்த மற்ற 4வரையும் நோக்க அவர்கள் மன்னனுக்கு தலை வணங்கி வெளியே சென்றனர். சிறிது நேரத்திற்கெல்லாம் அவர்கள் பக்கத்து குடிசையிலிருந்து கொண்டு வந்த உணவை மன்னனும் மூர்சமத்தும் அருந்திய பிறகு மீண்டும் மந்திராலோசனை துவங்கப்பட்டது. விஜயன் ஜேட்டதிசனை பார்த்து வினவினான், நான் சென்ற பின்பு ருஹ்னாவில் என்ன நடந்தது என்று. மன்னன் இல்லாத நாட்டில் என்ன நடக்குமோ அது நடந்தது. தடி எடுத்தவன் தண்டல்காரன் என்று இளையகேசதாது சில பகுதிகளை சோழர் உதவியால் சேர்த்து கொண்டான். ஆனால் தங்களிடம் மக்களுக்கு இருந்த பக்தியால் அவன் அதிகமாக பூரணமாக எந்த பகுதியையும் பிடிக்க முடியவில்லை. நுவரகிரியும் தமது படைகளை பிரித்து ஆங்காங்கு அனுப்பிவிடும்படி உத்தரவிட்டார் என்று விளக்கினான் ஜேட்டதிசன். விஜயன் ஜேட்டதிசனை கூர்ந்து நோக்கினான். நுவரகிரி என்னிடம் அதை பற்றி ஏதும் சொல்லவில்லையே என்று வினவவும் செய்தான். இங்கிருந்து சென்றபோது அவர் சொன்னார், படைகளை மன்னர் பிரித்தால் எப்படி பிரிப்பாரோ அப்படி பிரித்திருக்கிறேன் என்று. ஆகையால் மன்னர் புரிந்து கொள்வார் என்பதால் அவர் ஏதும் சொல்லவில்லை என்று நினைக்கிறேன் என்றான் தளபதி ஜேட்டதிசன்.
புரிந்து கொண்டதற்கு அறிகுறியாக தலையை அசைத்த விஜயன் சிறிது நேரம் தீவிர சிந்தனையில் இறங்கினான். பிறகு கேட்டான். நான் சிங்களத்திலிருந்து சென்றபோது 20,000 வில்லவர், 10,000 புரவிப்படை, காலாட்படை 20,000, ஆக மொத்தம் 50,000 படைகளை விட்டு போனேன். அவற்றில் வாதகிரி கோட்டை முற்றுகையில் அழிந்தது போக பாக்கி எவ்வளவு இருக்கும் என்று. ஜேட்டதிசன் முகத்தில் துன்பத்தின் சாயை படர்ந்தது. சரிபாதி பாக்கி இருக்கும் என்றான் துன்பம் தோய்ந்த குரலில். அதை நுவரகிரி எப்படி பிரித்தார்? மன்னன் அடுத்த கேள்வியை தொடுத்தான். இங்கு என்னிடம் 10,000 பேரை தங்க வைத்தார். மீதி படையை 3ஆக பிரித்து மேற்கு பகுதியில் தம்பலகாமாவை சுற்றிலும், தென்மேற்கில் மகாநாககுலாவிலும், காலே துறைமுக பகுதியிலுமாக தங்க வைத்திருக்கிறார். இதை தவிர 15,000 வேடவர்கள் கொண்ட படையொன்று ராவணன் மலைக்கருகில் இருக்கிறது. நமது படைத்தலைவர் ரவிதேவன் கோடி காட்டினால் அந்த படையும் நம்முடன் சேர்ந்துவிடும் என்று படை நிலவரத்தை விளக்கினான் ஜேட்டதிசன். அடுத்து ஏதும் பேசாத விஜயன் தீவிரமான சிந்தனையில் இறங்கினான். இங்கு உளவு பார்க்க வந்த ரவிதேவனையும் காலனையும் எதிரிகள் தாக்கி படுகாயம் விளைவித்திருக்கிறார்களே, தெரியுமா என்று வினவினான். அவர்கள் தப்பி சென்று விட்டதும் கேள்விப்பட்டோம். முன்னதாக தெரிந்திருந்தால் நாங்கள் அவர்களை காத்திருப்போம், அல்லது அவர்களை எதிரிகள் அணுகும் முன்பு எதிரிகளுக்கு பெரும் சேதத்தை விளைவித்திருப்போம். முன்னறிவிப்பு இல்லாததால் ஏதும் செய்ய இயலவில்லை என்றான் ஜேட்டதிசன். இளைய கேசதாது இப்பொழுது எங்கிருக்கிறான் என்று வினவினான் விஜயன். இந்த நகரத்தில்தான் இருக்கிறான் என்று ஒரு வெடியை வீசினான் ஜேட்டதிசன். நமது படைகள் இருக்கும் இடத்திலா? விஜயன் கேட்டான் வியப்புடன். ஆம், நமது படைகள் சுற்றுப்புற காடுகளில் மறைந்திருக்கின்றன. மீதியுள்ள சிறு படையினர் சாதாரண பிரஜைகளாக பண்ட விற்பனை செய்கிறார்கள். சிலர் நகரத்தின் பெரிய கடைகளிலும் பணிபுரிகிறார்கள். இளைய கேசதாதுவுடன் வந்திருக்கும் படைபலம் எத்தனை? அதிகமில்லை, 5,000 பேர் தான் இருக்கும். அனைவரும் சோழர்கள். அவர்களில் சிலர் வேலைக்கார படையினர். அடுத்து ஏதும் பேசவில்லை சிங்கள இளவல் நீண்ட நேரம். நகரத்தின் கடைகள் சிலவற்றில் நமது வீரர்கள் மாற்றுடையில் இருப்பதாக சொன்னாயே, அவற்றில் பெரிய கடை எது என்று கேட்டான் சிறிது சிந்தனைக்கு பிறகு. குட்டசாலகா பண்டகசாலை என்றான் ஜேட்டதிசன். இளைய கேசதாது தங்கியிருக்கும் மாளிகைக்கும் அதற்கும் எத்தனை தூரம் என்று வினவினான் விஜயன். பக்கத்தில்தான் என்றான் படைத்தலைவன். விஜயன் ஒரு முடிவுக்கு வந்து, சரி, இன்று ஊரடங்கியதும் நாம் அந்த பண்டகசாலைக்கு போகிறோம். வணிகர் உடை ஒன்று எனக்கும் மூர்சமத்துக்கும் கொண்டு வா. தவிர உன் வீரர்களில் 4 பேர் என்னுடன் வரட்டும் என்றான் விஜயன். பிறகு தனது திட்டத்தை விளக்கினான் விஜயன். அதை கேட்ட ஜேட்டதிசனும் அவனது உபதளபதிகள் 4 திகைத்தனர். மிகவும் துணிகர திட்டம் என்றான் ஜேட்டதிசன். அபாயம் என்றான் ஓர் உபதளபதி. ஆபத்தில்லாமல் வெற்றியில்லை என்ற விஜயன் அன்று பயணத்துக்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்யலானான். அடுத்து நடக்கவிருக்கும் பயங்கர நாடகத்தை உணராமலே குட்டசாலகா நகரம் மெதுவாக அமைதியை அடைந்து கொண்டிருந்தது. அமைதியை கிழிக்க ஆங்காங்கு காவல் வீரர்கள் எழுப்பிய ஒலிகளை தவிர வேறெதுவும் எங்கும் கேட்கவில்லை. நள்ளிரவு தாண்டிவிட்ட சமயத்தில் இளைய கேசதாது தங்கியிருந்த மாளிகையில் மாளிகை காப்பான் ஒருவன் தாழ்வார விளக்குகளை ஒவ்வொன்றாக அணைத்துவிட்டு தனது காவல் அறையில் சென்று படுத்தான். பெரிய பஞ்சனையின் கட்டிலில் சுகநித்திரை செய்து கொண்டிருந்த இளைய கேசதாதுவின் அறையில் மட்டும் சிறு விடிவிளக்கு ஒன்று எரிந்து கொண்டிருந்தது. மெல்ல என்ன காரணத்தாலோ கட்டில் அசையவே கண்விழித்த இளைய கேசதாது தனது கால்மாட்டில் ஒரு வணிகர் உட்கார்ந்திருந்ததை கண்டு, யார் நீ என்று சீறி எழுந்திருக்க முயன்றான். எழுந்திருக்காதே என்று அன்பு நிறைந்த குரல் எச்சரித்தது. அந்த குரலில் இருந்த அன்பு தனது கழுத்தை அறுக்கக்கூடியது என்பதை புரிந்து கொண்டான் இளைய கேசதாது. நீ நீ என்று உளரவும் முற்பட்டான். உன்னுடன் பேச வந்திருக்கிறேன், சத்தம் போடாதே, உனக்கு நல்லதல்ல என்றது அந்த இனிமையான குரல் மீண்டும். திடீரென்று இளைய கேசதாது கையை தட்டினான். வாளை உருவிய 4 வீரர்கள் உள்ளே விரைந்து புகுந்தனர். இவனை வெட்டி போடுங்கள் என்று கூவினான் இளைய கேசதாது. வாட்களை உருவிய 4 பதுமைகள் போல் சற்றும் அசையாமல் நின்றிருந்தனர்.